இங்க ஜெனி திரும்பவும் பிரெக்னெண்டா இருக்காங்கன்றதுனால ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க பாட்டி. அந்த சந்தோஷம் எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம அமிர்தா கிட்ட கோவத்த காட்டுறாங்க. அமிர்தா கிட்ட போய் நேராவே கேட்குறாங்க, "இங்க பாரு, ஏற்கனவே இந்த வீட்டுக்கு வந்த எங்க ஜெனி வந்து இப்ப 2 குழந்தைங்களுக்கு அம்மா, அப்பாவா ஆகிட்டாங்க. ஆனா நீ இன்னமும் எங்க எழிலுக்குன்னு ஒரு குழந்தைய பெத்து கூட குடுக்க மாட்ற. அவன் என்ன சொன்னாலும் அவன் சொல்றதுக்கு ஏத்த மாரி தலையாட்டிட்டு போவியா?" அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க, திட்டுறாங்க. இதனால அமிர்தா அழுதுகிட்டே மேல மாடிக்கு ஓட, "ஏன் பாட்டி இப்படியெல்லாம் பேசுறீங்கன்னு?" ஜெனி கேட்க, "நீ போதும் ஜெனி, நிறுத்து. உன் உடம்ப பார்த்துக்கிறதுக்கான வழியை மட்டும் பாரு. அதை விட்டுட்டு இங்கே அமிர்தாவுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி நின்றுட்டு இருக்காத. அவளுக்காக எல்லாரும் சப்போர்ட் பண்ண போய் தான் நமக்காக பேசுறதுக்கு இந்த வீட்டில் எல்லாரும் இருக்காங்களே அப்படின்ற ஒரு மெதப்பில் தெரிஞ்சிட்டு இருக்கான். அவளையெல்லாம் எப்படி பேசணுமோ அப்படி ஆட்டி படைச்சா மட்டும்தான் அவள் நம்ம வழிக்கு வருவான்னு எங்க பாட்டியும் சொல்றாங்க. இதை கேட்டால் இங்கே ஜெனி அமிர்தா நின்றுட்டு இருக்க. மேலே மாடிக்கு போகிற அமிர்தா அழுதுட்டே இருக்காங்க. ஈவினிங் எழில எப்பொழுதும் போல வேலை இல்லாமல் அங்கே இங்கேயும் தேடி அலைஞ்சு ரொம்ப டயர்டாகி வீட்டுக்கு வராங்க. இன்னைக்கு பாட்டியை எதுவுமே பேச விடாம தாத்தாவும் தடுத்துட்டாங்க. இந்த விஷயத்தை பற்றி நீ அவங்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே அமைக்க விட்டுறாங்க. இதனால எங்கள் பாட்டி வந்துட்டு எதுவுமே பேசாமல் ரொம்ப கோபத்தோட முறைச்சு பார்த்தபடியே இருக்க, இங்கே ஹாலுக்கு வர எழிலும் அங்கே உட்காராம நேராக மாடிக்கு போயிடுறாங்க. மாடிக்கு போனால் அங்கே அமிர்தா அழுதுகிட்டு இருக்கதை பார்க்குறாங்க. உள்ளே போகிறாங்க. என்ன அமைச்சா அமிர்தா, எதுக்கு அழுகுறன்னு சொல்ல இங்கே நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதனால இதை இப்படியே விட்டுற முடியுமா? நான் போய் பாட்டிகிட்ட கேட்குறேன்னு சொல்ல, நீ போய் பாட்டிகிட்ட கேட்டால் மட்டும் பிரச்சனை தான் வரும். இதனால நம்ம 2 பேருக்கு தான் மனசு சங்கடப்படும். பாவம், பாட்டியும் எதிர்பார்க்கறது ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்களுக்கு இந்த வயசுல பேர குழந்தைங்க பேத்திங்கன்னு சொல்லி சுற்றி எல்லார் கூடவும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. உனக்கு காலகாலத்துக்கு ஒரு குழந்தை நல்லபடியாக பிறக்கணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லையே. அதனால பாட்டிக்கிட்ட கோவப்படுறதுனால என்ன ஆக போகுதுன்னு இங்கே அமிர்தாவும் கேட்குறாங்க. இதனால எழிலும் அப்படியே அமைதியாக இருக்காங்க. சரி, இப்போ நீ என்னதான் சொல்ல வர? இப்போ நமக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கணும், அதுதான் உன்னோட விருப்பமானு கேட்குறாங்க. ஆமா எழில், நானும் உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன். எத்தனையோ தடவை சொன்னாலும் நீ அதை கேட்குற மாதிரி இல்லை. நீ உன்னுடைய வேலை வேலைன்னு வேலையை மட்டுமே தேடி அலைஞ்சிட்டு இருக்க. உனக்கு வெளியில பிரச்சனைனா எனக்கு வீட்டில் பிரச்சனை. இதனால இதை பற்றி வீட்டில் பேசி இந்த பிரச்சனையை பெருசாக்க நானும் விரும்பலை. இப்போ முடிவாக என்னதான் சொல்கிறேன்னு அமிர்தா நேராகவே கேட்குறாங்க. இதை கேட்ட எழில் வந்துட்டு ரொம்ப கோவமாக, வெளியில தான் ஒரு மனுஷன் வேலை இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் தேடி அலைஞ்சிட்டு பல பேர்கிட்ட அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வீட்டுக்கு வந்தா நீ எனக்கு ஆறுதலாக 4 வார்த்தை பேச பார்த்தா நீயும் பாட்டி மாதிரியே இப்போ என்னை நச்சரிக்க ஆரம்பிச்சிட்ட அமிர்தா. எனக்கு வீட்டுக்கு வரதுக்கு கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லி இங்கே ரொம்ப கோவமாக கிளம்பி எழில் வெளியில் போகிறாங்க. வெளியில் போகிற எழில் வீட்டுக்கு ரொம்ப நேரம் ஆகியும் வரவே இல்லை. இதனால எங்கள் அமிர்தா வந்துட்டு ரொம்ப கவலையோட இருக்காங்க. என்ன அமிர்தா, என்னாச்சு, இன்னமும் தூங்கலை அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன்? அப்போ எழில் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு முன்னாடியே கிளம்பி போயிட்டானா? இன்னும் சாப்பிட கூட வரலன்னு நானும் நினச்சிட்டு இருந்தேன்னு சொல்ல, ஆமாம்மா, அவர் சாப்பிட வராம தான் இருந்தார். நானும் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு அவருக்கு தனியாக எடுத்துகிட்டு போய் கொடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே அவர் எங்கிட்ட கோவப்பட்டு எங்களுக்குள்ள இடையில பிரச்சனையாகி அவர் கிளம்பி வெளியிலேயே போயிட்டாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டேன் எங்கள் பாக்கியா வந்து அதிர்ந்து போயிருக்காங்க. சரி, அவன் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவான் விடுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க நேரத்தில் இங்கே செலியனே ஃபோன் பண்ணி விஷயத்தை கேட்குறாங்க. நான் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுறேன் வைடா அப்படின்னு ஃபோனை வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் எழிலும் வீட்டுக்கு வந்தாலும் இங்கே அமிர்தா கிட்ட வந்து சரியாக பேசக்கூட இல்லை, முகம் கொடுத்த கூட பேசவே மாட்டாரு. நீ ஏன்டா இப்படி இருக்குன்னு சொல்லி திரும்பவும் பாக்கியா அட்வைஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் சரி சரின்னு தலையாட்டிக்கிட்டு மேலே மாடிக்கு போனாலும் அங்கே அமிர்தா போய் பேச போனாலும் நீ என்கிட்ட எதுவும் பேசாத, நிறுத்துன்னு சொல்லி கையெல்லாம் அமர்த்திட்டு அவர் தனியாக போய் படுத்துறாரு. இதை பார்த்தா இங்கே அமிர்தாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. ரொம்ப கலங்கி போயிருக்காங்க. அந்நேரம் இங்கே எழிலும் வந்துட்டு எதுவுமே அமிர்தா கிட்ட பேசாமல் காலையில் எப்பொழுதும் போல் தன்னுடைய வேலையை தேடி அலையிறதுக்காக அவர் கிளம்பி போயிடுறாரு. எங்கள் பாக்கியாவும் அமிர்தாவை வந்துட்டு சொல்லிட்டு, நீ வீட்டிலே இரு, உனக்கு மனசு சரியில்லைன்னு நினைக்கிறேன், நீ நிலாவை பார்த்துக்கோ, வீட்டில் இருமா, நான் போய் வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இல்லைம்மா நானும் வரேன்னு எங்கள் அமிர்தா சொன்னாலும், இல்லை பரவாயில்லம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, எனக்கு வீட்டில் இருந்தால் தான் ஏதாவது நினப்பு வரும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நானும் வரேம்மான்னு சொல்ல, அதுவும் சரிதான், அத்தையும் வீட்டில் இருக்காங்க, அப்புறம் ஏதாவது சொல்லி உன் மனசை திரும்ப திரும்ப கஷ்டப்படுத்திட்டே இருப்பாங்க, சரி வா போகலான்னு சொல்லிட்டு இங்கே அமிர்தாவை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க ஹோட்டலுக்கு. அங்கே போயிட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல் எழில் வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் தேடி அலைஞ்சிட்டே இருக்காங்க. வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு பதட்டத்தில் தான் இங்கே எழிலுமே இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹோட்டலில் இருக்க பாக்கியாவுக்கு ஒரு முக்கியமான ஆர்டர் வருது. ஏதாவதுன்னு பார்த்தா இங்கே ஒரு ஆசிரமத்துக்கு சமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் தடப்புடலாக இங்கே வந்து விருந்தே ரெடி பண்ணுறாங்க. என்னக்கா திடீர்னு இப்படி ஒரு ஆர்டர் வந்திருக்கு, முடிச்சிடலாமான்னு கேட்குறாங்க. ஒரு 100 பேருக்கு தானடி, நம்ம அதெல்லாம் சீக்கிரமாக முடிச்சிடலாம், நீ முடிச்சுங்க மட்டும் கொடுங்க, நான் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா, எதுவும் முக்கியமான விசேஷமானு சொல்ல, யாரோ ஒரு பெரிய ஆள் வராங்களா, அதனால தான் ஆசிரமத்துக்கு சமைக்கணும்னு சொன்னாங்க, நீங்கள் சமைச்சு மட்டும் எடுத்து வைங்க, கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அமிர்தாட்டையும் சொல்கிறாங்க. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன்னு அமிர்தா சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே விருந்தும் வந்து தடப்படலாம் முடியுது. சாப்பாடு எல்லாமே எடுத்துட்டு இங்கே அவங்க சொன்ன அட்ரஸ்க்கு பாக்கியாவும் கூடவே செல்வியுமே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஏற்கனவே அந்த ஆசிரமத்துக்கு
இவங்க கொடுத்துட்டு இருந்த சாப்பாடு தான், ஃபுட் டெலிவரி தான். அப்போ வந்தவங்க நல்ல வேளை கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டீங்க. அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாருமான்னு சொல்ல, "யார் வரா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஒரு பெரிய ஆளுமா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "கட்சியில உள்ளவரான்னு?" கேட்குறாங்க. "அதை விட பெரிய ஆள்" அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட பாக்யாவுக்கு ஒண்ணுமே புரியல. சரி யார் என்னன்னு நம்மளும் இருந்து பார்த்துட்டு போகலான்னு பார்த்தா, அங்க ஹோட்டல்ல அமிர்தா மட்டும் தான் இருந்துகிட்டு இருக்கான். "சரி வா நம்ம கிளம்பலாம் செல்வி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து செல்வி பாக்கியா 2 பேருமே கிளம்பிக்கிட்டு இருக்கு. அங்கே ஹாரன் சத்தம் கேட்குது. வண்டி நிறைய வண்டி வந்து நிற்கிது. எல்லாருமே இறங்கி போகிறாங்க. "அவ்வளோ பெரிய ஆளாக்கா இவர்" அப்படின்னு எங்கள் செல்வி பேசிக்கிட்டு இருக்கேன். "யாரா இருந்தால் நமக்கு என்னடி, நம்ம வேலையை நம்ம முடிச்சிட்டோம், நம்மளுக்கு பணமும் கொடுத்துட்டாங்க, நம்ம கிளம்பலாமா" அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியாவும் கூட செல்வியும் கிளம்பி நேராக ஹோட்டலுக்கு போய்ட்றாங்க. வந்தவரும் இங்கே எல்லாருக்குமே உணவு பரிமாறிட்டு அவரும் சாப்பிட உட்காராரு. நல்லா சாப்பிட்றாரு. சாப்பாடு ரொம்பவே அவருக்கு பிடிச்சும் போயிடுது. பிடிச்சி போனதுக்கு அப்புறமா வந்து இது யாரு, என்ன, எங்க சமைச்சாங்க அப்படின்ற விவரத்தையுமே வாங்கிக்கிறாரு. அவர் ஒரு பெரிய கம்பெனியை வச்சிருக்காரு. அந்த கம்பெனி மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிடுறாரு. அங்க போனா அந்த மீட்டிங்க்கு 200 பேர் வந்திருக்காங்க. வெளியில எங்கேயுமே அந்த மீட்டிங் அட்டன் பண்ணதோட அவங்களுக்கு ஃபுட் டெலிவரி எதுவுமே கிடைக்கல. இங்க செல்வி பாக்கியா 2 பேருமே கிளம்பி ஹோட்டலுக்கு போக அமிர்தாட்ட கேக்குறாங்க, "என்னம்மா எழில் எதுவும் கால் பண்ணானான்னு?" சொல்லி கேட்க, "இல்ல அம்மா எதுவுமே பண்ணல. நான் பண்ணாலும் அட்டன் பண்ணவே மாட்டாருன்னு ரொம்ப கவலையோட இருக்கு. விடுமா, அவன் வேலை டென்ஷன்ல இருப்பான்ல, நீ எதுவும் நினைச்சுக்காத" அப்படின்னு சொல்றாங்க. அதே போல வீட்ல அத்தை சொன்னதையும் கேட்டு சங்கட்டத்தோட இருக்காத, எல்லாம் ஒரு நாள் சரியாகும். அன்னைக்கு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அன்னைக்கு நீயும் சந்தோஷமா இருப்ப பாருன்னு சொல்ல, இங்க அமிர்தா சிரிச்சுக்கிட்டே வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஹோட்டல்ல தன்னுடைய வேலைகளை அறக்க பறக்க இங்க வந்து பாக்கியாவும் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அங்க ராதிகா, அதே போல கோபி, இவங்க 2 பேருக்கு இடையில பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டே இருக்கு. தன்னுடைய குடும்பத்தை பத்தி மட்டுமே புலம்பிக்கிட்டு இருக்க கோபி இதனால ரொம்பவே கோவப்படுற ராதிகா. 2 பேருக்கும் பிரச்சனை இந்த குடும்பத்தால தான் நடக்குது. ஆனா எங்க கோபி கொஞ்சம் கூட திறந்துற மாதிரி இல்ல. என்னதான் பிரச்சனைகள் ஒரு பக்கம் நடந்தாலும், சந்தோஷமா இல்லைனாலும், இன்னொரு பக்கம் பாக்கியாவை பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் அவருக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் எப்படியுமே பாக்கியா தரமட்டமாக்கிடுவாங்க. ஏன்னா அவங்க நல்ல மனசு உடையவங்க. எந்நேரமும் மற்றவங்களை பத்தின யோசனையிலையும் மற்றவங்க கீழேயே போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் தன்னுடைய வழியை பார்க்க முடியாம, தன்னுடைய வேலையை பார்க்க முடியாம அதுல கோட்டை விட்டு அவங்க தான் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு அகல பாதாளத்துக்கு போக வேண்டிய நிலைமைக்கும் ஆளாகுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் இப்போ கோபிக்கும் வரப்போகுது. இதெல்லாம் போயிட்டு இருக்க இங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க பாக்கியாவும். எழிலும் அன்னைக்கும் எப்போதும் போல வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து இங்க ஈஸ்வரி ஆரம்பிக்கிறாங்க. வர ஈஸ்வரி வந்து சொல்றாங்க, "இவனுக்கு இப்பன்னு இல்லை, எப்போதுமே வேலை கிடைக்க போறதில்ல. இப்படி அலைஞ்சு திரிஞ்சு இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இந்த மாதிரி இருக்க போறான்றதே எனக்கு புரியல. நான் சொல்றது இவனுக்கு இப்ப புரிய போறதே கிடையாது" அப்படின்னு சொல்லிங்க திட்ட. அன்னைக்குமே எழில் எதுவுமே பேசாம மேல அமைதியா மேல மாடிக்கு போயிடுறாங்க. அமிர்தா எழில் கிட்ட 4 வார்த்தை தைரியமா பேசலான்னு போனாலும் அமிர்தா கிட்ட ஒரு வார்த்தை கூட எழில் பேசுற மாதிரி இல்ல. நம்ம எதுக்கு அவள்கிட்ட பேசி அவளோட மனசையும் சங்கடப்படுத்திக்கிட்டுன்னு எழில் நினைச்சிட்டு எழில் அமைதியாவே இருந்துடுறாரு. ஆனா அமிர்தாவுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம என்ன சொல்லிட்டோம்னு நினைச்சு இப்ப இவன் நம்ம மேல இவ்வளவு கோவப்படுறாரு அப்படின்னு இங்க பயங்கர ஒரு டென்ஷன்ல தான் இருந்துகிட்டு இருக்காங்க. சரி நம்ம வேணும்னா இங்க ஏற்கனவே அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த பொண்ணோட அப்பாவை போய் பார்க்கலாம். அந்த ப்ரொடியூசரை போய் பார்த்தாலாவது இங்க எழிலுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுக்குறாரா அப்படின்றதாவது பார்க்கலான்ற இங்க வந்து அமிர்தா யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில எங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு எல்லாருமே கிளம்பிக்கிட்டு இருக்கேன். எங்க அமிர்தாவை கூப்பிடுறாங்க. அமிர்தா வந்துட்டு, "இல்லம்மா நான் கோவிலுக்கு போகணும்" அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. நிலாவையும் கூட்டிக்கிட்டு அமிர்தா கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு நேரா அந்த ப்ரொடியூசரை பார்க்கறதுக்காக போறாங்க. அதாவது ஏற்கனவே இங்க எழில கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்ட அந்த பொண்ணோட அப்பாவை பார்க்க போறாங்க. அங்க போன உடனே, "இந்த பொண்ணு யாரு, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு" சொல்லி கேட்க, "இதை தான் எழிலோட ஒய்ஃபுங்கிறாங்க. இந்த பொண்ணு எதுக்காக என்னைய பார்க்க வந்திருக்கு" அப்படின்ற மாதிரி இருக்க, உள்ள இருக்க அந்த எழில லவ் பண்ண பொண்ணும் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அமிர்தாவை எனக்கு நல்லா தெரியும், எதுக்கும் ஒரு டைம் கூப்பிட்டு பேசுங்கப்பான்னு சொல்ல, என்ன பேச போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு அதிர்ச்சியில் இருந்துட்டு இருக்காங்க. அதே போல் வெளியில் எழில் வந்துட்டு ரொம்பவே தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஹோட்டலுக்கு போகிற பாக்கியாவுக்கும் அதே எண்ணம் தான். பாவம் அமிர்தா எங்கள் வீட்டில் பல பிரச்சனைகளால் அவள் மனசு ரொம்பவே சங்கடப்பட்டு போயிருக்கு. அதனால இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் கூட வர முடியாமல் கோவிலுக்கு போயிட்டா அப்படின்னு எங்கள் பாக்கியாவும் யோசனையில் இருக்காங்க. அப்போ தான் பாக்யாவுக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான ஃபோன் கால் வருது. அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு ஒரு 200 சாப்பாடு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. "என்ன செல்வி, நேற்றுக்கு 100 வந்துச்சு, இன்னைக்கு 200 வந்திருக்குன்னு" சொல்ல, "இப்படியே படிப்படியாக முன்னேறி போயிட்டே இருக்க வேண்டியதாக்கான்னு" செல்வி சொல்ல, "சரி சரி சீக்கிரமாக சாப்பாடை ரெடி பண்ணலாம், மதியத்துக்குள்ளே நம்ம கொண்டு போய் இதை டெலிவரி பண்ணி ஆகணும்னு" சொல்கிறாங்க. சரிக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடி பண்ணுறாங்க. சாப்பாடெல்லாம் தடப்படலாவே அன்னைக்கு போல் இன்றைக்குமே செம்மையாக ரெடி பண்ணுறாங்க. அவங்க கொடுத்த அட்ரஸ்க்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே சாப்பாட்டை எடுத்துகிட்டு போனதுக்கு பிறகு தான் தெரியுது, அன்னைக்கு இவரை நம்ம எங்கேயோ பார்த்தோம்லக்கான்னு சொல்ல, "ஆமாண்டி, அன்னைக்கு ஆசிரமத்துக்கு சாப்பாடு கொடுக்க போனப்போ கூட வந்தாருல, அந்த பெரிய மனுஷன் சொன்னாங்களே, அவர் மாதிரி தானே இருக்கு" அப்படின்னு எங்க பாக்கியா சொல்றாங்க. "ஆமாண்டி, அவரே தானே" சொல்றாங்க. "சரிவா நம்ம டெலிவரி கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு எல்லாருமே எடுத்து கொடுக்குறாங்க. என்ன இன்னைக்கு இங்கே எதுவும் மீட்டிங்
மீட்டிங்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா இன்னைக்கு 200 பேர் மீட்டிங் வந்திருக்காங்க. அத பத்தின மீட்டிங் தான் போயிட்டுருக்குன்னு சொல்ல, ஓ! அப்படியான்னு சொல்லிட்டு இங்க சாப்பாடுலாம் எடுத்து குடுக்குறாங்க. அப்பதான் அவரு வந்துட்டு அந்த பெரிய மனுஷன்னு சொன்னாங்கல்ல, அதான் அந்த கம்பெனியுடைய ஓனர் வந்துட்டு கூப்பிடுறாங்க எங்க பாக்யாவ. உள்ள போற பாக்யா வந்து பாராட்டுறாங்க. உங்களுடைய சமையல் சாப்பாடு எல்லாமே பிரமாதமா இருந்துச்சு மேடம். நேத்து அவசரத்துல சாப்பிட்டு பார்த்தேன். அதனால உங்களுடைய சமையல் பிடிச்சு போக தான் இன்னைக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அதுக்காக தான் உங்களுடைய சாப்பாட்ட இங்க எல்லாருக்கும் குடுக்கணும்னு நெனச்சேன்னு சொல்ல, ரொம்ப நன்றிங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. செல்வியும் இனிமே எதுனாலும் எங்களுக்கே ஆர்டர் குடுங்க. நாங்க நல்லாவே பண்ணி குடுப்போம்ன்னு சொல்ல, கண்டிப்பா ஷூரா நாங்க இத பண்ணி குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க சார் நாங்க அப்ப கிளம்புறோம்னு சொல்லிட்டு எங்க பாக்யாவும் கிளம்புறாங்க. பாக்யாவும் செல்வியுமே கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஆமாக்கா இது என்னக்கா கம்பெனி அப்படின்னு சொல்லி கேட்க, இது ஏதோ படம் எடுக்கிறவங்க போல அப்படின்னு இங்க வந்து பாக்யாவும் சொல்றாங்க. அப்படியாக்கா அப்போ நம்ம எழில் தம்பிக்கு வேணா ஏதாவது ஒரு வாய்ப்பு கேட்டு பார்க்கலாமான்னு செல்வி கேட்க, அது எப்படி நம்ம இங்க வந்து சாப்பாடு டெலிவரி பண்ண கொடுக்க வந்திருக்கோம். வந்த இடத்துல நம்ம பையனுக்காக போய் அவங்க கிட்ட கேட்கறது நல்லா இருக்குமான்னு சொல்ல, உன் பையன் எழிலுக்காக தானக்கா இதை கூட செய்ய முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. இங்க உடனே பாக்யா யோசனையிலே நிக்கிறாங்க. வீட்டுல குடும்பத்துல நடக்கிற பல பிரச்சனைகளும் பாக்யாவோட மைண்டுக்குள்ள வந்துட்டு வந்துட்டு போக, நம்ம பையனுக்காக இதை கூட செய்யாட்டி எப்படி, நம்ம அவர்கிட்ட இதை பத்தி பேசி பார்க்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. நேரா உள்ள வராங்க. கமெண்ட்ஸ்ன்னு சொல்லி கேட்குறாங்க. வாங்கம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க. உள்ள போற பாக்யா கிட்ட, என்னம்மா எது முக்கியமான விஷயமான்னு கேட்குறாங்க. ஆமா சார் அப்படின்னு சொல்ல, என்னம்மா விஷயம்னு கேட்க, இல்லை சார் என் பையன் நல்லாவே படம் பண்ணுவான். அவன் பல ப்ரொடியூசர்களை பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு எந்த ஒரு வேலை வாய்ப்பு எதுவுமே கிடைக்க மாட்டுது. நீங்கள் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார்னு சொல்ல, இன்னைக்கு மீட்டிங் வச்சதே அதுக்கான மீட்டிங் தான். 200 பேர் வந்திருந்தாங்க. 200 பேர் மீட்டிங் அட்டன் பண்ணாங்க. நாங்கள் அவங்களையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் சொன்னீங்கன்றதுக்காக உங்கள் பையனை நாங்கள் சூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை சார் அவன் நல்லா கதை எழுதுவான். ஏற்கனவே ஒரு படம் கூட ரிலீஸ் பண்ணான் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அவனுக்கு எதுவுமே கை கொடுக்கல சார் அப்படின்னு எங்க பாக்கியா சொல்றாங்க. சரிம்மா இப்போ உங்க பையன் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்க, அவன் இப்போ ஒரு பெரிய ப்ரொடியூசர் கிட்ட தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். ஆனா என்ன வீட்டில் நடந்த சில பிரச்சனைகளால அவனால சரிவர அந்த படத்தை முடிக்க முடியாம போயிடுச்சு. அதனால இது எதுவுமே வேண்டாம்னு சொல்லி ட்ராப் பண்ணிட்டாராம். இப்போ அவன் அதுவும் இல்லாம எதுவுமே இல்லாம அங்கேயும் இங்கேயும் தேடி அலைஞ்சிட்டு இருக்கான் சார்னு சொல்றாங்க. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயமே புரியுது. அன்னைக்கு நம்ம கிட்ட படத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தானே அந்த பையனா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவனே தான் அவனோட அம்மா தான் போல இவங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அவர் கேட்குறாரு, நீங்கள் யார், எந்த உங்கள் பையன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, என் பையன் பேர் எழில். அவர் இந்த ப்ரொடியூசர் கிட்ட தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் வீட்டில் பெரிய பிரச்சனை சார். அதை சமாளிக்க முடியாமல் போன நேரத்தில் எனக்கு துணையா என்னுடைய பசங்க தான் நின்னானுங்க அப்படின்னு சொல்ல, ஏன் உங்கள் ஹஸ்பண்ட் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் எங்கே சார் எங்கள் கூட இருக்காரு. அவர் இன்னொரு கல்யாணத்தை பண்ணிட்டு போயிட்டாரு. இந்த வயசுலையும் இன்னொரு கல்யாணம் கேட்குது அவருக்கு அப்படின்னு செல்வி சொல்கிறாங்க. உடனே பாக்கியா சொல்கிறாங்க செல்வி கிட்ட, அவரை பற்றி எதுக்காக நம்ம இவர்கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு, அவர் எப்படியோ போறாரு, அவருக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையணும்னு நினைச்சாரு, அமைச்சுக்கிட்டாரு. அதை பற்றி பேசுறதுக்கு நம்ம இப்போ இங்கே வரல செல்வி, நம்ம எழிலுக்காக பேச வந்திருக்கோம், அவனுக்காக கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ் சார் அன்னைக்கு நடந்த பிரச்சனையால தான் அந்த படத்தை வந்து அவனால் சரிவர பண்ண முடியாமல் போணுச்சு தவிர எல்லாம் என்னால் தான் சார். நான் மட்டும் சொல்லியிருந்தேன்னா அவன் கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கு என் கூட வந்து நின்று இருக்க மாட்டான். வீட்டில் இக்கட்டான சூழ்நிலை, பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் திணறி போனப்போ தான் எனக்கு என் பசங்க துணையாக நின்னானுங்க. இப்போ அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துட்டேன். நான் நல்லபடியாக முன்னேறி போயிட்டுருக்கேன். ஆனால் என் பையன் இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு நிற்கிறத என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல. ஒரே ஒரு வாய்ப்பு அவனுக்காக கொடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல் அங்கே அமிதாவை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட அமிதா கெஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த ப்ரொடியூசரோட பொண்ணு சொல்லுது, அப்போ இப்போனாலும் எழில உன்னால் எனக்கு விட்டு கொடுக்க முடியுமான்னு கேட்க, இதை கேட்ட அந்த பொண்ணோட அப்பாவை அதிர்ந்து போய், என்ன பேச்சு பேசுகிற, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆனவங்க கிட்ட இப்படியா பேசுவேன், அதுவும் இல்லாமல் அந்த பையன் மனசில் நீ கொஞ்சம் கூட இல்லை, உன் மனசில் இல்லாத பையனுக்காக நீ எதுக்காக இப்படி இறங்கி போய் இவகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சொல்ல அமிர்தா, உன்னால் எழில எனக்கு விட்டு கொடுக்க முடியுமா முடியாதா, உன்னால் முடியும்னா சொல்லு, இப்போவே அவனுக்கான வாய்ப்பை நான் தேடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அமிர்தா வந்துட்டு, என்னால் தானே எழிலோட வாழ்க்கை கஷ்டப்படுது, என்னால் தானே பாட்டியும் கஷ்டப்படுறாங்க, இப்படி நம்மளால் அந்த குடும்பம் கஷ்டப்படுறதுக்கு இப்படி இந்த பொண்ணால் அந்த குடும்பம் சந்தோஷமாக இருந்துட்டு போகட்டுமேன்னு நினைக்கிற அமிர்தா கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உண்மையிலே நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கேட்க, கண்டிப்பாக நான் இனிமே எழிலோட வாழ்க்கையில் குறுக்க வரமாட்டேன். அவர் நல்லா இருந்தார்னா எனக்கு அதுவே போதும். நான் இப்போவே அவருடைய வாழ்க்கையிலேருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே அவர் என்ன லாவண்யா இதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைப்பா எனக்கு எழில மறக்க முடியல. இப்போ வந்த வாய்ப்பை நான் எதுக்கு தவற விடணும், அமிர்தாவே விட்டு விலகிறேன்னு சொல்லிட்டா, இதுக்கப்புறம் நான் எதை பற்றி யோசிக்க போறேன்னு சொல்ல, இங்கே அமிர்தா விலகினாலும் எழில் நினைக்கணும்ல, எழில் அமிர்தாவை மறக்க முடியுமா, இல்லை எழில் உன்னையே தான் ஏற்றுக்குவானா, கண்டிப்பாக நடக்காதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் டாடி, எப்படி எழிலோட மனசில் இடம் பிடிக்கணுன்றது எனக்கு நல்லா தெரியும்.
அவனுடைய இந்த சேட்னஸை ஹாப்பினஸாக மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் அமிர்தா வந்துட்டு வருத்தத்தோடு இருந்தாலும் நான் கிளம்புறேன் லாவண்யா அப்படின்னு சொல்ல, ரொம்ப நன்றி அமிர்தா, நீ இப்படி ஒரு உதவி எனக்கு செய்வேன்னு நினச்சி கூட பார்க்கல. கண்டிப்பாக இனிமேல் அவன் பண்ண போகிற ஒவ்வொரு படத்துக்கும் துணையாக நின்று அவனை மேலே மேலே உயர்த்தி கொண்டு போயிட்டே இருக்க போகிறேன். அதை நீ தூரமாக நின்று ரசித்து சந்தோஷப்பட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அமிர்தா இங்கே நிலாவை தூக்கிட்டு நேராக வெளியிலையும் போயிடுறாங்க. இங்கே வந்து லாவண்யா ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்டு இருக்காங்க. அதே போல் அங்கே பாக்யா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ப்ரொடியூசர் கிட்ட கேட்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு எல்லா நினைவுகளும் வருது. எழில் நம்ம கிட்ட வாய்ப்பு கேட்டு வந்ததும் எல்லாம் வேண்டான்னு சொல்லி அனுப்பிவிட்டதும் இப்படி எல்லாமே நினைப்புக்கு வரேன். உடனே சொல்கிறாங்க, உங்கள் பையனை எனக்கு நல்லா தெரியுமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட என்கிட்ட வந்து கேட்டாரு, நான் கூட முடியாதுன்னு சொல்லிட்டேன். இப்படி படத்தை பாதியிலேயே வந்து ட்ராப் பண்ணிட்டீங்களே, இதே போல் என்கிட்டயும் பண்ண மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டேன். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது பொறுப்பில்லாத ஒரு அப்பனுக்கு பிள்ளையாக இருக்க போய் தான் பல சிக்கல்களையும் இன்னல்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் அந்த பையனே இருந்திருக்கான். ஆனால் இப்போ நீங்கள் சொல்லும்போது அந்த பையனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தா என்னன்னு எனக்கும் தோணுதுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பாக்கியாவும் செல்வி ரொம்ப சந்தோஷப்பட உடனே சொல்கிறாங்க, நாளைக்கே உங்கள் பையன் எழில என்கிட்ட அனுப்பி வைங்க. அவர் சொல்கிற கதை எங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நாங்கள் அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியா ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வர பாக்கியா இங்கே அமிர்தாவை கூப்பிடுறாங்க. என்ன அமிர்தாவை இங்கே வந்து கூப்பிட்டுட்டு இருக்க, அவள் கோவிலுக்கு போயிட்டு அப்படியே ரெஸ்டாரண்ட் வரேன்னு தானே சொல்லிட்டு போனா, இன்னும் அவள் வீட்டுக்கு வரலையேன்னு எங்கள் பாட்டி சொல்ல, இன்னமும் வரலையா அப்படின்னு அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. வீட்டுக்கு எழில் உள்ளே வராங்க. உள்ளே வர எழில பார்த்துட்டு பாக்கியா சொல்கிறாங்க, ரொம்பவே சுகமாக இருக்காங்க எழில், வீட்டில் எல்லாருமே இருக்காங்க, ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லணும், ஆனால் இந்நேரம் பார்த்து அமிர்தா நான் வீட்டுக்கு வரலையே அப்படின்ற மாதிரி இருக்க, இங்கே ஏதோ ஒரு கனவு உலகத்திலே இருந்துகிட்டு இருக்காங்க. இதை பற்றியுமே யோசிக்காம எழில் நின்றுட்டே இருக்காங்க. அப்போ எழில் பக்கத்தில் வர பாக்கியா, உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல போகிறேன்டான்னு சொல்ல, என்னம்மா என்ன விஷயம்னு கேட்குறாங்க. நீ நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய ப்ரொடியூசர் கிட்ட உனக்கு நீ படம் பண்ண போற, அவரும் உன்னை நாளைக்கு வந்து பார்க்க சொல்லியிருக்காருன்னு சொல்ல, ரொம்ப ஆச்சரியத்தோட கலங்கி போய் தன்னுடைய அம்மாவை பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே செல்வியும் சொல்கிறாங்க, ஆமாம் தம்பி, உங்கள் அம்மா உனக்காக அவர்கிட்ட பேசியிருக்காரு, நீங்கள் கூட அவரை போய் பார்த்தீங்களாம்ல, அவரும் சொன்னார் உங்களை அவருக்கு தெரியுமா, நாளைக்கு உங்களை வந்து கதை சொல்லியிருக்கார், அவருக்கு நீங்கள் சொல்கிற கதை பிடிச்சிருந்ததுன்னா உங்களை வச்சு படம் பண்ண அவர் தயாராக இருக்காராம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் சந்தோஷப்பட, எப்படி பாக்கியா உன்னால் மட்டும் இப்படியெல்லாம் யோசிக்க முடியுது, உன்னால் உன் பசங்களுக்காக எல்லாமே செய்ய முடியுதுன்னு சொல்லி இங்கே ஈஸ்வரி கேட்க, அதுக்கு எங்கள் பாக்கியா சொல்கிறாங்க, என்னோட பசங்க எந்த கஷ்டமும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும், அதை பார்த்து தான் நானும் சந்தோஷப்படுவேன், அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கும் வந்த மாதிரி தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே தன்னுடைய அம்மாவை கட்டி பிடிச்சி கலங்கி நின்றுட்டுருக்காங்க எழில். நான் நாளைக்கே போய் பார்க்குறேம்மா, கண்டிப்பாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, சரி இன்னும் அமிர்தா எங்கே வரவே இல்லை அப்படின்னு எங்கள் பாக்கியா சொல்லிட்டு இருக்காங்க. அதானு அமிர்தாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணிப்பாரு அப்படின்னு எழில் கிட்ட சொல்ல, எழில் ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோன் போகக்கூட மாட்டுது. இங்கே உடனே அப்போ தான் வந்துட்டு லாவண்யா ஃபோன் பண்ணுறாங்க. லாவண்யா ஃபோன் பண்ண உடனேயே எழிலுக்கு ஒன்றுமே புரியலை. ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்ன எழில் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க, உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், பேசாமல் நீ எங்கள் அப்பாவை வந்து பாரு, உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்ல, நான் உங்ககிட்ட வாய்ப்புன்னு கேட்டு வந்து நிற்கலையே, இப்போன்னு இல்லை எப்பொழுதும் வந்து நிற்க போகிறதில்ல, இப்போ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்ல, அப்படி எதுக்கு அமிர்தாவை என்கிட்ட அனுப்பிவிட்டேன், அமிர்தா வந்து எங்ககிட்ட கெஞ்சி இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்துருக்கான், இதை போய் வேண்டான்னு தூக்கி எறிகிறேன்னு சொல்ல, அதை கேட்ட எங்கள் எழில் ரொம்ப கோவப்படுறாங்க. அமிர்தா எதுக்கு அங்கே வந்தா அப்படின்னு சொல்ல, அமிர்தா இங்கே வந்து உன்னை எனக்கு விட்டு கொடுக்குறேன்னே சொல்லிட்டான், அவள் இனிமேல் உன் வாழ்க்கையில் இருக்க போகிறதே கிடையாது, அது மட்டுமா அவள் உன்னை முழுசாக வெறுத்துட்டு உன்னைய விட்டு எங்கேயோ போயிட்டா எழில், இனிமே நான் மட்டும்தான் உனக்கு, அதுக்கேற்ற மாதிரி வாழ பழகு, உனக்கு எங்கேயுமே வாய்ப்பு கிடைக்கலன்றது நல்லா தெரியும், பேசாமல் என்கிட்ட வந்து இந்த வாய்ப்பை வாங்கி பயன்படுத்திக்கிறதுக்கு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க கோவமா. அங்கே லாவண்யாவை பார்த்து அவங்க அப்பா கேட்குறாங்க, நான் தான் சொன்னல அவன் இதுக்கெல்லாம் மசிய கூட மாட்டான் அப்படின்னு சொல்கிறேன்ல அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் லாவண்யா பயங்கர கோவத்தில் இருந்துகிட்டு இருக்கேன். இங்கே நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அமிர்தாவா இப்படி பண்ணது அப்படின்னு கேட்க, ஆமாம்மா எனக்கு வாய்ப்பு கிடைக்கணும், நான் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சி இவ போய் அங்கே அவகிட்ட பேசியிருக்கான், என்னை விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி இந்த வாய்ப்பை வாங்கியிருக்காமா அவ, அதனால தான் இன்னும் வீட்டுக்கு வரல, எங்கே போயிருக்கான்னு தெரியலம்மா, நிலாவையும் கூட்டிகிட்டு எங்கேயும் போயிட்டாலோ எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப கலங்கி போகிறாங்க. இருடா எழில் ஒரு நிமிஷம் இரு, அழுகாத, நம்ம எங்கேயாவது வெளியில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியா அப்புறம் எழில் செலியன்னு சொல்லி எல்லாருமே வெளியில் தேடி போகிறாங்க. எங்கள் எழிலுக்கு ரொம்ப கலக்கமாக இருக்குது, நான் மன்னிச்சிரு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், உன்னோட மனசை புரிஞ்சுக்காம உன்னை காயப்படுத்திட்டேன்,
ஆனால் நீ எனக்காக இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. என்னை விட்டு கொடுக்குற அளவுக்கு வந்துட்டல. அந்த அளவுக்கு நீ யோசிச்சிருக்கியா? அந்த அளவுக்கு நீ கஷ்டப்படுத்திருக்கியா? நான் உன்னை அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டேனா அப்படின்ற மாதிரியான யோசனையில் பைக் ஓட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. இங்கே அங்கேயும் இங்கேயும் தேடி அலைகிறாங்க. இங்கே அமிர்தா எங்கேயுமே கிடைக்கல. கடைசியில் கோவிலுக்காவது போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இங்கே பாக்கியா சொன்னபடி அவங்க எப்போதும் போகிற கோவிலுக்கு போகிறாங்க. அங்கே போனாலும் எங்கள் அமிர்தா எங்கேயுமே இல்லை. எல்லாரும் தேடி அலைஞ்சு ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வராங்க. வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டு இருக்க நேரத்தில் தான் ஒரு கார் வருது. கார் யாருன்னு பார்த்தா இங்கே லாவண்யாவே வராங்க. லாவண்யா வந்துட்டு இங்கே அமிர்தாவை கூட்டிகிட்டு வந்து கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அமிர்தாவை பார்த்து அதிர்ச்சியில் அப்படியே ஓடி போய் அமிர்தாவை பிடிச்சி எதுக்கு இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி எழிலே கேட்குறாங்க. எதுவுமே பேசாமல் கலங்கி போய் நிற்க உனக்காக தான் எழில்னு சொல்கிறாங்க. என்ன அமிர்தா, என்ன காரியம் பண்ணியிருக்க நீ அப்படின்னு ரொம்ப பாக்கியா கோவப்படுறாங்க. அதுக்கு பிறகு லாவண்யா சொல்கிறாங்க, உன் ஒய்ஃப் உனக்காக இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை பண்ணுறாங்கன்னா நீ அவன் மேலே வச்சிருக்க பாசமும் அவள் மேலே வச்சிருக்க பாசமும் அவ உங்க மேல வச்சிருக்க பாசத்தை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இப்படிப்பட்ட ஒருத்தவங்களை நான் எதுக்கு பிரிக்கணும்? அப்படிப்பட்ட எண்ணம்லாம் எனக்கு இல்லவே இல்லை. அதனால தான் அமிர்தா கிட்ட நான் அப்படி சொன்னாலும் அதுக்கு பின்னாடி அவங்கள ஃபாலோ பண்ணி போனேன். அவங்க எங்கேயோ கிளம்பி போகிறதுக்கு ரெடியாக இருந்தாங்கன்றதை நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் கையோடு அவங்கள நான் கூட்டிகிட்டும் வந்துட்டேன். இதுக்கிடையில் உனக்கு ஃபோன் பண்ணி சின்னதாக ஒரு பிளாக்மெயில் பண்ணலான்னு நினச்சேன். ஆனாலும் நீயும் அதுக்கு மசிகிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே எழிலும் ஆடி போய் அப்படியே லாவண்யாவை பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கு லாவண்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு அமிர்தா, உன்னோட எழில் உனக்கு மட்டும்தான். என்றைக்குமே நான் சொந்தம் கொண்டாட வரமாட்டேன். நான் அதெல்லாம் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் இன்னொரு வாழ்க்கைக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறேன். எனக்குன்னு ஒரு லைஃப்பும் அமைஞ்சிடுச்சு. அப்படி இருக்கப்போ எழில நான் எப்படி திரும்பவும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே வந்துட்டு அமிர்தா அதிர்ச்சியில் அப்படியே நிற்க, இங்கே பாரு அமிர்தா, நீயே வந்து கேட்கலனாலும் எங்கள் அப்பா கிட்ட சொல்லி எழிலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு நான் ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக அவரும் வந்துட்டு இதெல்லாம் மறந்துட்டு ஒரு நாள் கண்டிப்பாக வாய்ப்பு கொடுப்பாரு. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்படி இல்லைனா நாளைக்கு இதை பற்றி அப்பா கிட்ட எப்படியாவது கம்பல் பண்ணியாலும் இங்கே நான் எழிலுக்கு நான் ஒரு வாய்ப்பை வாங்கி தரேன், சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனிமேலாவது அமிர்தாவை நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி எங்கேயாவது கிளம்பி போயிட போகிறாங்க, அதுவும் எழிலுக்காகனா எதையும் செய்ய துணிஞ்சவங்களா இருக்காங்கன்னு சொல்லிட்டு எண்டு கிளம்பும்போது பாக்கியா ரொம்ப நன்றிமான்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்றாங்க. பரவாயில்ல ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் லாவண்யாவும் கிளம்பி போக இங்கே அப்படியே அமிர்தாவை பார்த்துட்டே நிற்கிறாங்க. எழிலும் உள்ளே கூட்டிகிட்டு வானான்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அங்கே ஈஸ்வரி பாட்டி ஓடி வந்து எதுக்கடி இப்படி பண்ணணும் சொல்லி கண்கலங்கி நிற்கிறாங்க. அது இல்லை பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த வீட்டுக்கு ஒரு குழந்தை வரணும்னு தான் நினச்சேன், வேற ஒரு மருமக வரணும்னு நினைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே திட்டுறாங்க. என்ன மேத்தா நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களேன்னு ஜெனியும் வந்து சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லை ஜெனி அப்படின்னு நின்றுட்டு இருக்கேன், முதல்ல உள்ளே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தா சொல்ல அமிர்தாவை உள்ளே கூட்டிகிட்டு போயிடறாங்க. அதுக்கு பிறகு இங்கே எழிலும் போய் பேசுகிறாங்க. என்னை மன்னிச்சிரு அமிர்தா, உன் மனசு இவ்வளோ காயப்பட்டிருந்தா நீ இப்படிப்பட்ட விஷயத்தை எனக்காக செய்யணும்னு யோசிச்சுப்பேன். என்னால் தான் எல்லாமே என்னால் தான் சொல்லி அழுக. இங்கே நான் உனக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லவான்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்மா தாங்கிட்ட சொன்ன விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்ட அமிர்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. திரும்ப நீ என் லைஃப்குள்ளே வந்ததுனால தான் எனக்கு நல்லது நடந்துக்கிட்டே இருக்குது. திரும்பவும் நீ அதே தப்பை பண்ணாத, எனக்கு நீ இல்லாத லைஃப்பை யோசிச்சு கூட பார்க்க முடியலன்னு இங்கே வந்துட்டு எழிலும் சொல்கிறாங்க. இதை கேட்டு அமிர்தாவும் கலங்கி போய் நிற்க எங்கள் பாக்யாவுக்கு இப்போ தான் மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. ஒரு வழியாக இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு எழில் நல்லபடியாக படம் பண்ண போகிறான். அது மட்டும் நாளைக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா போதும், அதுக்கப்புறம் அவன் லைஃப்பில் முன்னேறி வந்துட்டே இருப்பான் அப்படின்னு சொல்ல பாக்யா நீ நினச்சது நல்லபடியாக நடந்துகிட்டே இருக்குன்னு எங்கள் ஈஸ்வரியும் தொண்ணு நிற்கிறாங்க. நான் பேசின பேச்சுக்கெல்லாம் இன்னைக்கு பார்த்தியா ஒரு நல்ல வழி கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாரு அப்படியே உள்டாவாக மாறிட்டாய்வான்னு எங்கள் தாத்தா சொல்ல இங்கே எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் அமிர்தாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். எழிலும் எங்கள் அமிர்தா கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிட்டு நாளைக்கு போய் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா போதும், நீ நினைக்கிறதும் நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு அமிர்தா ரொம்ப ஹாப்பியாகவும் படுறாங்க.